ஹாய் வெல்கம் டு விஎஸ்பி AutoCAD tutorials in தமிழ். இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப், அடுத்தது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங், அடுத்தது போலார் மோட் ஆர் ஆர்த்தோ மோட், இதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் நான் இப்போ புதுசாக ஒரு கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மிட் பாயிண்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகுது. அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட், இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அடுத்தது இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது குவாட்ரண்ட்டு, அடுத்தது இந்த எண்டு பாயிண்ட்டு, இது எல்லாமே என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன கமாண்ட் ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்ற கமாண்டை நம்ம எங்கே ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம அந்த ஸ்னாப் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த பாப்பப்பில் போயிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இதை அன்செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கீபோர்டில் F3 அப்படின்ற ஒரு கமாண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதிலிருந்து நம்மளால் அதை ஸ்னாப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் OSNAP அப்படின்னு கமாண்ட் நம்ம டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி திரும்ப ஒரு பாப்பப் வரும். இதில் போயிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆன் பண்ணியோ ஆஃப் பண்ணியோக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்றது. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன எல்லாம் இங்கே ப்ரொஜெக்ஷன் நமக்கு கிடைக்கும், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டு பாயிண்ட், இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதான் எண்டு பாயிண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டு, அடுத்தது சென்டர், இந்த சர்க்கிளுக்கு வர்றதான் சென்டர், அடுத்தது ஜியாமெட்ரிக் சென்டர் அப்படின்றது இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும், அதுதான் ஜியாமெட்ரிக் சென்டர். அடுத்தது நோடு அப்படின்றது ரெண்டு லைன் மெர்ஜ் பண்ணிக்கிற பிளேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான் நோடு அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரண்ட், இந்த சர்க்கிள் 4 பார்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஹாஃபு. அடுத்தது மேலே இருக்கிற சின்ன குவாட்ரண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும், இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்றது ரெண்டு லைன் கிராஸ் பண்ணிக்கும் போது, கிட்டத்தட்ட இதே தான், ரெண்டு லைன் கிராஸ் பண்ணிக்கும் போது கிடைக்கிறது. ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது கிடைச்சது அப்படின்னா நம்மளால் டிராயிங் போடுறது ஈஸியாக முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் மோடு. அடுத்தது ட்ராக்கிங், அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அப்படின்றது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லைன் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த குவாட்ரண்ட்டுக்கும் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா கர்சர் பாயிண்ட்டை மூவ் பண்ணும்போது ஒரு லைன் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லைங்களா, டாட்டட் லைன்ஸு. ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸ் லைன் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த டிஸ்கண்டினியூஸ் லைன் கிரியேட் ஆகிறதுக்கு தான் ஸ்னாப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். இதனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன், அதாவது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக குவாட்ரண்ட் கொடுத்துருவீங்க, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துருவீங்க. இப்போ மற்ற இடத்துல எங்கேயாவது கொடுக்குறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இந்த இடத்துல ப்ராப்பராக கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ நான் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இப்போ பாயிண்ட் க்ரியேட் பண்ணது வந்து நம்ம வேறு ஏதாவது கண்டினியூஷன் இருந்ததுனாலும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, F11 அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் இருக்குது. ஸோ F11 அப்படின்ற கமாண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி லைன் வந்து க்ரியேட் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இந்த மாதிரி லைன் கிரியேட் ஆகலை அப்படின்னா நம்மளால் இந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்குமானா இருக்காது. அதுக்காக தான் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் நம்ம எப்போ ஆன் பண்ணி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கமாண்டு தான் F11 கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கமாண்டு நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டோம் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப் செட்டிங்ஸில் போயிட்டு தேர்ட் டேப்பில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போய்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்மளால் செய்ய முடியும். ஓகேங்களா? சரிங்க. சரி, இதை தவிர இன்னும் ஒரு கமாண்ட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ஆர்த்தோ மோட், அடுத்தது போலார் மோட். ஆர்த்தோ மோட், போலார் மோட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் இந்த லைன் ட்ரா பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாக இந்த லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இது இப்படி இருக்கிறதுனால ஓகே, இது எனக்கு ப்ராப்பராக ஹரிசாண்டல் கிடைக்கல, ப்ராப்பராக எனக்கு வெர்டிகல் கிடைக்கல, நான் ட்ராக்கிங் ஆன் பண்ணாமல் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நான் வந்துட்டு இந்த
ஆர்த்தோ அப்படின்ற ஒரு மோட ஆன் பண்ணிட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று போனால் ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக ட்ரா பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா லைனை வெர்டிகலாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற இடத்துல நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஹரிசாண்டலாக கரெக்டாக ஹரிசாண்டலாகவே நம்ம இந்த லைனை மூவ் பண்ணி கொண்டு போகணும், அடுத்து காப்பி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ நான் இந்த இடத்துல நான் ஹரிசாண்டல் அந்த ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் கரெக்டாக ஹரிசாண்டலாக மட்டும்தான் வரும். இதே நான் ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹரிசாண்டலாக கொண்டு போகிறேன் அப்படின்னாலே எனக்கு லைன் ஹரிசாண்டலாகவே போகாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு போலார் மோடில் இருக்குது. நான் கரெக்டாக இதை F8, அதாவது F8ன்றது ஷார்ட்கட் ஆர்த்தோ மோட ஆன் பண்ணுறது F8 அது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த லைன் ஹரிசாண்டலாகவே மூவ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி காப்பி மோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கலாக மூவ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த F8 கமாண்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆர்த்தோ மோடு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நான் இந்த ஆர்த்தோ மோடை ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னா திரும்ப நான் ஒரு F8 அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு ஆர்த்தோ மோடு ஆஃப் ஆகிடும். ஆர்த்தோ மோடு ஆஃப் ஆகிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போலார் மோடு ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆர்த்தோ மோடு போலார் மோடு ரெண்டும் ஆப்போசிட். ஸோ இப்போ எனக்கு போலார் மோடு ஆன் ஆகிடுச்சு. இந்த போலார் மோடு ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல இதை நான் மூவ் பண்ணி கொண்டு போய் வைக்கணுமோ அந்த மாதிரி வேரியஸ், அதாவது ரேண்டமான பிளேஸில் நான் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை நான் போலார் மோடு ஆன் பண்ணி கொண்டு போய் வைக்கலாம். அடுத்தது போலார் மோடு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீபோர்டில் F10 அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ F10 அழுத்தணும் அப்படின்னா போலார் மோடு ஆன். இதே நான் F10 திரும்ப ஒரு டைம் அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு போலார் மோடு ஆஃப் ஆகிடும். அட் த சேம் டைம் நான் ஆர்த்தோ மோடை திரும்ப ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் வைஸ் வெர்ஸா, இதுவும் அதுவும் ரெண்டும் வைஸ் வெர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதில் நிறையா தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன வீடியோ பார்த்தேன் அப்படின்றத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிரிட்டை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் லே அவுட் செட்டிங்ஸை பற்றி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ட்ராயிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ட்ராயிங் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளூயன்ட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.